ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காலத்தின் சவால்களுக்கேற்ப சட்டம் அல்லது நிறுவனங்கள் மாற வேண்டும் என்றும் எந்த ஒரு சட்டமோ அல்லது நிறுவனமோ எக்காலமும் நிலையாக இருக்க முடியாது, ஜனாதிபதி தெரிவிப்பு. இந்திய மீனவர்களை கைது செய்யும் போது கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் 2 காயமடைந்தனர். வாகன இறக்குமதி தொடர்பாக வெளியான அதிவிசேட வர்த்தமானி. யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் வேலைநிறுத்த போராட்டத்தில். நாளை முதல் 5 நாட்களுக்கு மூடப்படும் வீதிகள். பெலராஸ் ஜனாதிபதி 7வது முறையாகவும் தேர்தலில் வெற்றி. ஆண்டிற்கான சிறந்த வீரர்களாக பும்ரா, அஸ்மத்துல்லா, மந்தானா தெரிவு. உள்நாட்டுச் செய்திகள். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்களை கைது செய்யும் போது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் 2 காயமடைந்தனர். காயமடைந்த 2 இன்று அதிகாலை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பருத்தித்துறை கடற்பரப்பில் 13 இந்திய மீனவர்களுடன் படகொன்று அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டது. இந்திய மீனவர்கள் படகில் ஏறி அவர்களை கைது செய்ய கடற்படை வீரர் முயற்சித்தார். இதன்போது கடற்படை வீரரை ஏற்றிக்கொண்டு மீனவர்களின் படகு தப்பிச் செல்ல முற்பட்டுள்ளது. இதனையடுத்து ரோந்து படகில் சென்ற இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் இந்த மீனவர்கள் 2 காயமடைந்தனர். கைதான இந்திய மீனவர்களை கடற்றொழில் நீரியல் வள திணைக்களம் பொறுப்பேற்க மறுத்துள்ள நிலையில் போலீசாரிடம் இந்திய மீனவர்கள் ஒப்படைக்கப்பட்டனர். நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கும் தற்போதைய அரசாங்கம் சாத்தியமான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். சர்வதேச சுங்க தினத்தை முன்னிட்டு நேற்று பிற்பகல் சுங்க திணைக்கள கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்தார். இந்த வருடம் சர்வதேச சுங்க தினம் சுபிட்சமான தேசத்தை உருவாக்க வினைத்திறனான சுங்க திணைக்களம் என்ற துணிப்பொருளின் கீழ் கொண்டாடப்படுகிறது. 1952 ஆண்டு 17 ஐரோப்பிய நாடுகளின் பங்கேற்புடன் சுங்க ஒத்துழைப்பு கவுன்சிலாக நிறுவப்பட்ட இந்த சர்வதேச அமைப்பில் 1967 ஆண்டு இலங்கை உறுப்பினராக இணைந்தது. 1994 ஆண்டில் சுங்க ஒத்துழைப்பு கவுன்சில் உலக சுங்க அமைப்பு என பெயரிடப்பட்டது. 1953 ஆண்டு ஜனவரி மாதம் 26 பெல்ஜியத்தின் பிரசல்ஸில் நடைபெற்ற சுங்க ஒத்துழைப்பு கவுன்சிலின் முதல் அமர்வை நினைவு கூறும் வகையில் இந்த தினம் சர்வதேச சுங்க தினமாக பெயரிடப்பட்டது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 26 உலகின் அனைத்து நாடுகளிலும் உள்ள சுங்க நிறுவனங்கள் சர்வதேச சுங்க தினத்தை கொண்டாடுகின்றன. புதிய அரசாங்கத்தின் வளமான நாடு அழகான வாழ்வு கொள்கை பிரகடனத்திற்கு அமைவாக 2030 ஆண்டளவில் ஏற்றுமதி வருமானத்தை $36 பில்லியன் அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்தார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஏற்றுமதி மேம்பாட்டு அமைச்சர்கள் சபையில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். 2024 ஆண்டில் $16.1 பில்லியன் காணப்பட்ட ஏற்றுமதி வருமானத்தை இந்த ஆண்டு $18.2 பில்லியன் அதிகரித்துக் கொள்ள எதிர்பார்க்கும் அதே நேரம் புதிய திட்டத்தின் மூலம் 2030 ஆண்டில் வருமானத்தை $36 பில்லியன் உயர்த்தி கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தி செய்ய உள்நாட்டு உற்பத்தியை பலப்படுத்தி ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கி நகர வேண்டியதன் அவசியம் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் இலங்கையின் அமைவிடம், மனித வளங்கள் மற்றும் இலங்கை வளங்களை பயன்படுத்தி நீண்டகால கைத்தொழில் அபிவிருத்தி திட்டத்தை உருவாக்குவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது.
APICTA 2024 பிரகாசிக்கும் இலங்கை மாணவர்கள் கௌரவிப்பு. இது தேசத்திற்கு ஒரு பெருமைமிக்க மைல்கல்லாகும். 2024 ஆண்டு டிசம்பர் 4 முதல் 7 வரை புரூனே தருசலாமில் நடைபெற்ற 2024 ஆண்டுக்கான ஆசிய பசிபிக் ICT கூட்டணி விருது விழாவில் இலங்கை ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியுள்ளது. நாட்டின் இளம் கண்டுபிடிப்பாளர்கள் 2ஆம் இடத்தையும் 2 சிறப்பு விருதுகளையும் பெற்றனர். இது உலகளாவிய தொழில்நுட்ப பரப்பில் வளர்ந்து வரும் இலங்கையின் முக்கியத்துவத்தை வலுப்படுத்துகிறது. இந்த குறிப்பிடத்தக்க சாதனையை நிகழ்த்திய மாணவர்களை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்கள் பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்தார். தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளுக்கு அவர்களின் சிறந்த பங்களிப்பிற்காக அவர் தனது பாராட்டுகளை தெரிவித்தார். கல்வி அமைச்சு மற்றும் கொழும்பு பல்கலைக்கழக கணினி பாடசாலையுடன் இணைந்து ஏற்பாடு செய்த கணினி விஞ்ஞானி போட்டியின் மூலம் இந்த இளம் திறமைகள் வெளிப்பட்டன. ஈசாப்ட் மெட்ரோ வளாகம் பிரதான அனுசரணையாளராக இருந்து அவர்களின் விருது பெற்ற திட்டங்கள் AI வலுப்படுத்திய எரிசக்தி திறன், IoT அடிப்படையிலான வினைத்திறன் மிக்க நீர்ப்பாசனம் மற்றும் குறைந்த ஸ்பெக் சாதனங்களுக்கு உகந்த விளையாட்டு அனுபவங்கள் ஆகியவற்றில் புரட்சிகரமான தீர்வுகளை வெளிப்படுத்தின. புதுமை மற்றும் படைப்பாற்றலுடன் நிஜ உலக சவால்களை எதிர்கொண்டன. FITIS தலைவர் இந்திக டி சாய்சா மாணவர்களின் சாதனைகளில் பெருமை கொள்வதாக தெரிவித்தார். இலங்கையை தொழில்நுட்ப சிறப்பிற்கான மையமாக நிலைநிறுத்த இளம் திறமைகளை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய நாட்டின் டிஜிட்டல் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளைஞர்களின் பங்கை அங்கீகரித்து ICTயில் இளைஞர்களை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார். APICTA 2024 இலங்கையின் வெற்றி அதன் இளம் கண்டுபிடிப்பாளர்களின் திறமையை கொண்டாடுவது மட்டுமல்லாமல் ICT துறையில் உலகளாவிய அங்கீகாரத்தை நோக்கிய ஒரு குறிப்பிடத்தக்க படியையும் குறிக்கிறது. தொழில்துறையில் எதிர்கால வாய்ப்புகள் மற்றும் ஒத்துழைப்புகளுக்கான கதவுகளை திறக்கிறது. கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இலங்கைக்கான ஜப்பானிய தூதர் அகியோ இசோமாட்டாவை சந்தித்தார். இச்சந்திப்பில் இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவு மற்றும் ஜப்பானின் முக்கிய நிதியுதவி திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. 2024 நிதியுதவி திட்டத்தின் கீழ் 200 மில்லியன் ஜப்பானிய யென் நிதி ஒதுக்கீட்டில் மீனவர் பாதுகாப்புக்கான திட்டத்தின் முன்னேற்றம் குறித்தும் மதிப்பாய்வு செய்யப்பட்டது. இந்த முயற்சியின் ஒரு பங்காக மீனவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக காங்கேசன் துறைக்கு ஒரு பெட்ரோல் படகும், திருகோணமலைக்கு ஒரு ரிஜிட் ஹல் இன்ஃபிளேட்டபிள் படகும் வழங்கப்படுகின்றன. 2023 ஆண்டில் 200 மில்லியன் ஜப்பானிய யென் நிதி ஒதுக்கீட்டில் உள்ளடங்கும் ஒரு திட்டமான கடலுணவு பொருட்களுக்கான குளிர்சாதன சங்கிலியை மேம்படுத்துவது குறித்தும் உரையாடப்பட்டது. இந்த முயற்சியில் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மற்றும் கிண்ணியா ஆகிய பகுதிகளில் 3 படிக்கட்டி தயாரிக்கும் இயந்திரங்களை நிறுவுவதும், மீன்வள பொருட்களின் தரம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்த இலங்கை கடற்றொழில் கூட்டுத்தாபனத்திற்கு 3 குளிர்சாதன லாரிகளை வழங்குவதும் அடங்கும். கிழக்கு மாகாணத்தில் மீன்பிடி துறைமுகங்களின் மேம்பாட்டிற்கு ஜப்பானிய ஆதரவை அமைச்சர் சந்திரசேகர் கோரினார். இதில் நவீன களஞ்சிய வசதிகளை நிறுவுதல் மற்றும் உட்கட்டமைப்பை மேம்படுத்த தொழில்நுட்ப உதவி வழங்குதல் ஆகியவை அடங்கும். தூதர் இசோமாட்டா அமைச்சருக்கு தனது ஆதரவை உறுதி செய்தார். மேலும் இந்த முயற்சிகளை ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் முறைப்படுத்த ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்துடன் கலந்துரையாடல்களை ஏற்பாடு செய்வதாகவும் குறிப்பிட்டார். அமைச்சின் பிரத்யேக செயலாளர் கலாநிதி PK கோலிதா கமல் ஜினதாச மற்றும் இலங்கையிலுள்ள ஜப்பான் தூதரகத்தின் முதல் செயலாளர் ஒஹாஷி கெஞ்சி ஆகியோரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஐக்கிய ராஜ்யத்தின் இந்தோ பசிபிக் பிராந்திய அமைச்சர் திருமதி கேத்ரின் வெஸ்ட் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர்களுக்கு இடையிலான விசேட சந்திப்பொன்று கொழும்பில் இடம்பெற்றது. ஐக்கிய ராஜ்யத்தின் இந்தோ பசிபிக் பிராந்திய அமைச்சர் திருமதி கேத்ரின் வெஸ்டின் பிரத்யேக செயலாளர் திரு ரோப் கோர், இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக், பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் 2வது செயலாளர் அலெக்சாண்டர் ஸ்மித் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். ஐக்கிய ராஜ்யத்தின் இந்தோ பசிபிக் பிராந்திய அமைச்சர் திருமதி கேத்ரின் வெஸ்ட் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர்களிடையே இந்நாட்டில் பல்வேறு பொருளாதார, சமூக, அரசியல் விடயங்கள் தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றன. இந்நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீளுவதற்கு தேவையான ஆதரவை வழங்குமாறும், சுற்றுலாத்துறை தொடர்பாக ஐக்கிய ராஜ்ய மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு எதிர்க்கட்சி தலைவர் இந்த தூதுக்குழுவினரிடம் கேட்டுக்கொண்டார். இச்சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களான ஹர்ஷன ராஜகருணா, முஜிபுர் ரஹ்மான், காவிந்த ஜெயவர்தன மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர்.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் வைஸ் மார்ஷல் வாசுபந்து நியமிக்கப்பட்டுள்ளார். அதற்கான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவினால் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டது. விமானப்படையின் 20வது தளபதியாக ஏர் வைஸ் மார்ஷல் வாசுபந்து எதிரிசிங்க வரலாற்றில் இணைகிறார். ஜனவரி 29ஆம் திகதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதோடு தற்போதைய விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் உதேனி ராஜபக்ஷ எதிர்வரும் 29ஆம் திகதி பதவியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். வீர விக்ரம விபூஷண, ரணவிக்ரம பதக்கம், ரணசூர பதக்கம் ஆகிய 3 விருதுகளையும் ரணசூர பதக்கத்தையும் ஏர் வைஸ் மார்ஷல் வாசுபந்து எதிரிசிங்க பெற்றுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது. 5 கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழகத்தின் அனைத்து பீடங்களையும் சேர்ந்த விரிவுரையாளர்கள் விரிவுரை வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர்களின் ஒழுக்கக்கேடான செயல்களை தடுக்க பல்கலைக்கழக நிர்வாகம் முறையாக தலையிட தவறியதே இந்த போராட்டத்திற்கு முக்கிய காரணம் என்று தெரிவிக்கப்படுகிறது. வாகன இறக்குமதியாளர்களுக்கான திருத்தப்பட்ட புதிய விதிமுறைகள் தொடர்பான அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. குறித்த விதிமுறைகள் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கமைய கடந்த வருடம் டிசம்பர் 18ஆம் தேதி முதல் இந்த வருடம் ஜனவரி 27ஆம் தேதி வரை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டாளரின் விதிமுறைகளின் கீழ் கடன் கடிதங்கள் வழங்கப்பட்ட வாகனங்களை விடுவிக்க இலங்கை சுங்க பணிப்பாளருக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் திருத்தப்பட்ட விதிமுறைகளுக்கு அமைய டிசம்பர் 18ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு 90 நாட்களுக்குள் மோட்டார் வாகன திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். வாகனத்தை பதிவு செய்யும் போது இறக்குமதியாளர்கள் தங்களது வரி செலுத்துவோர் அடையாள இலக்கத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். மோட்டார் வாகன திணைக்களத்தில் பதிவு செய்யாத சொந்த தேவைக்கு வாகனம் வாங்கும் தனிநபர்கள் வருடத்திற்கு 1 வாகனத்தை மட்டுமே இறக்குமதி செய்வதற்கு அனுமதிக்கப்படுவர். வாகன இறக்குமதியாளர்கள் 6 மாத காலத்திற்குள் தமக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒதுக்கீட்டில் இருந்து 25% மேற்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்திருப்பின் 3 வருட இறக்குமதி தடையை எதிர்கொள்வார்கள். விதிமுறைகளை மீறி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் 90 நாட்களுக்குள் இறக்குமதியாளர்களின் சொந்த செலவில் மீள் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும். இவ்விதிமுறைகளின் கீழ் வரையறுக்கப்பட்ட வாகன இறக்குமதியை அனுமதிக்க அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட டிக்கெட்டுகளை ஆன்லைனில் சட்டவிரோதமாக கொள்வனவு செய்தமை தொடர்பாக கைது செய்யப்பட்ட சுற்றுலா வழிகாட்டியை பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர் கண்டி குற்றத்தடுப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டு பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஒப்படைக்கப்பட்டார். ஆன்லைனில் வாங்கிய 2 டிக்கெட்டுகளை வெளிநாட்டினருக்கு 27,000 ரூபாய்க்கு விற்ற சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது. இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 3 சந்தேக நபர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். யோஷித்த ராஜபக்ஷவுக்கு பிணை வழங்கப்பட்டமை குறித்து நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இன்று விளக்கமளித்தார். குறித்த வழக்கில் யோஷித்த ராஜபக்ஷ இதுவரை சந்தேக நபராக பெயரிடப்படவில்லை என்று நீதி அமைச்சர் தெரிவித்தார். யோஷித்த ராஜபக்ஷ தொடர்பு பட்டுள்ள குறித்த பண மோசடி சம்பவம் சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. இதுவரை யோஷித்த இந்த வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்படவில்லை. உயர்நீதிமன்றத்தில் ஒரு நபருக்கு குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பு சந்தேக நபராக அவரிடமிருந்து வாக்குமூலம் பெறுவது அவசியம். வாக்குமூலம் பெறுவதற்காக இந்த நபரை சந்தேக நபராக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு சட்டமா அதிபர் போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதுதான் வழக்கமான நடைமுறை. பிணை சட்டத்தின் விதிகளின்படி அவர் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்காவிட்டால் அல்லது நாட்டை விட்டு தப்பி செல்லாவிட்டால் பிணை வழங்குவது இயல்பானது. யோஷித்தவுக்கு எதிராக பண மோசடி வழக்கு தொடரப்பட்டதால் தேவையான நடைமுறையின் ஒரு பகுதியாக இந்த கைது இடம்பெற்றது. பிணை வழங்கப்படுவதால் அவர் வழக்கில் இருந்து விடுவிக்கப்படுவார் என்று அர்த்தமல்ல. எழுபத்தேழாவது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு நடைபெறவுள்ள ஒத்திகை நடவடிக்கைகள் தொடர்பில் கொழும்பு போக்குவரத்து பிரிவு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த ஒத்திகைகள் நடைபெறும் நாட்களில் விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாகவும் சில வீதிகளை மூட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி ஒத்திகை இடம்பெறும் திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது.
2025 ஜனவரி 29 காலை 6 மணி முதல் 12 மணி வரையும், 2025 ஜனவரி 30 காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், 2025 ஜனவரி 31ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், அதேபோன்று 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையும் பாதைகள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு சொந்தமானதாக கூறப்படும் கைவிடப்பட்ட வாகனங்கள் சில கொழும்பு 7 சாஸ்வதி மாளிகைக்கு சொந்தமான காணியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தின் அதிகாரிகள் சிலர் அந்த கட்டட தொகுதியை பரிசோதனைக்கு உட்படுத்திய போதே இந்த வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறித்த கட்டடத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கும் நோக்கிலேயே பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அங்கிருந்த சில வாகனங்கள் சேதமடைந்திருப்பதை காண முடிந்தது. ඇන්ජිම ගලෝල තියෙන මේකනේ. මේ අලුත් වාහන ඉංග්‍රීසි අකුරු 3 වාහන. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடல் நேற்று இரவு விஜயராமவில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதித்துவப்படுத்தும் முன்னாள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். முன்னாள் ஜனாதிபதி இவர்களுக்கு கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. விஜயராமவில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பாக எழுந்துள்ள நெருக்கடி நிலைமை மற்றும் எதிர்கால அரசியல் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இதன்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உள்கட்டமைப்பு வசதிகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு அமைப்பை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட சமூகத்தினரின் வீட்டு வசதி மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக பெருந்தோட்ட மனித மேம்பாட்டு அறக்கட்டளையுடன் கடந்த 24ஆம் தேதி அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். மலையக பகுதிகளில் மண் சரிவு அபாயம் அதிகமாக இருப்பதால் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலம் நிலச்சரிவு ஏற்படாத தோட்ட நிலங்களை அடையாளம் கண்டு அந்த நிலங்களில் அடுக்குமாடி கட்டிடங்களை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். விவசாயத்திற்கு மட்டுமல்லாமல் வீட்டு வசதி கட்டுமானத்திற்கும் மிக குறைந்த நிலம் மட்டுமே உள்ளதால் தோட்ட மக்களின் வீட்டு பிரச்சினைக்கு தீர்வாக இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்ட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். குழந்தைகளுக்கான முன்பள்ளிகள் முதல் கற்றல் மையங்கள், கூட்டுறவு மற்றும் மத வழிபாட்டு தலங்களுடன் கூடிய அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளையும் கொண்ட இந்த அடுக்குமாடி குடியிருப்பு திட்டம் தோட்ட வீடுகளில் வசிக்கும் பெருந்தோட்ட மக்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளுக்கு அமைய நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் சமந்த வித்யாரத்ன மேலும் தெரிவித்தார். கடந்த சனிக்கிழமை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போன இருவரது சடலங்கள் வாழைச்சேனையில் மீட்கப்பட்டுள்ளது. கண்ணகி அம்மன் கோயில் வீதி கிரானைச் சேர்ந்த குருபரன் 53 வயதும், திகிலிவட்டை சந்திவெளியைச் சேர்ந்த விநாயகமூர்த்தி 71 வயதும் என்ற இந்த இருவருமே இவ்வாறு வெள்ளத்தில் காணாமல் போயிருந்தனர். இவர்களது சடலம் வாழைச்சேனையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். டொனால்ட் ட்ரம்பின் கீழுள்ள அமெரிக்க நீதித்துறை 2020 தேர்தல் தோல்விக்கு பிறகு ட்ரம்புக்கு எதிரான குற்றவியல் விசாரணையில் ஈடுபட்ட 12 வழக்கறிஞர்களை பணி நீக்கம் செய்துள்ளது. ட்ரம்பின் நடவடிக்கைகள் குறித்து ஸ்மித் 2 விசாரணைகளை நடத்தினார். ஜனாதிபதி தேர்தலை ட்ரம்ப் சட்டவிரோதமாக மாற்ற முயன்றதாக ஒரு வழக்கு கூறப்பட்டது. மற்றொன்று 2021 வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறிய பிறகு ரகசிய ஆவணங்களை ட்ரம்ப் தவறாக கையாண்டதாகவும் நீதியை தடுத்ததாகவும் குற்றம் சாட்டினார். கடந்த வாரம் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பிறப்பித்த முதல் நிர்வாக உத்தரவுகளில் ஒன்று அரசியல் எதிரிகள் என்று அவர் கருதும் நபர்களை வேறறுப்பது. ஸ்மித்தின் அணியில் இருந்த எந்த அதிகாரிகள் நீக்கப்பட்டனர் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை. நீதித்துறை கொள்கையை மேற்கோள் காட்டி பதவியில் இருக்கும் ஜனாதிபதிகள் மீது வழக்கு தொடர தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
நெட்சாரிம் பாதை என அறியப்படும் சாலை வழியாக பயணிக்க இஸ்ரேல் அனுமதி வழங்கியதை அடுத்து பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் வடக்கு காசாவுக்கு திரும்பி வருகின்றனர். பாலஸ்தீனியர்கள் கடந்த சனிக்கிழமை அன்றே வடக்கு நோக்கி திரும்புவதாக இருந்தது. ஆனால் பயண கைதியாக வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலை சேர்ந்த அர்வெல் யெஹூத் என்ற பெண்ணை விடுவிப்பது தொடர்பான சர்ச்சையால் இஸ்ரேல் நெட்சாரிம் பாதையை அடைத்து வைத்திருந்தது. யெஹூத் வரும் வியாழக்கிழமை சிறைப்பிடிக்கப்பட்ட மற்ற 2 பணைய கைதிகளுடன் செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்படுவார் என்று ஒரு முடிவு எட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்களுக்கு தெற்கு காசாவில் இருந்து வடக்கு நோக்கி கடந்து செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. சிலர் இந்த தருணத்திற்காக 1 வருடத்திற்கும் மேலாக காத்திருந்தனர். ஆனால் வடக்கு காசாவை அடைந்ததும் அங்கு அவர்கள் கண்ட யதார்த்த நிலை அதிர்ச்சியூட்டுவதாகவே இருந்தது. காசா நகரின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் சில இடங்கள் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளைப் போல காட்சியளிக்கின்றன. பெலாரஸ் தலைவர் அலெக்சாண்டர் லுகாஷென்கோ தொடர்ந்து 7வது முறையாக ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார். தேர்தலில் போட்டியிட்ட மற்ற 4 வேட்பாளர்களிடமிருந்து கடுமையான சவாலை எதிர்கொள்ளாத லுகாஷென்கோ 86.8% வாக்குகளை பெற்றார். முன்னாள் சோவியத் குடியரசு நாடான பெலாரஸில் சுதந்திரமான ஊடகங்கள் தடை செய்யப்பட்டுள்ளதால் வாக்கெடுப்பு சுதந்திரமாகவோ அல்லது நியாயமாகவோ நடக்கவில்லை என்று ஐரோப்பிய அரசியல்வாதிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அது மட்டுமன்றி அனைத்து முன்னணி எதிர்க்கட்சி தலைவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் அல்லது வெளிநாடுகளுக்கு தப்பி செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இந்த நிலையில் பெலாரஸ் மக்களுக்கு வேறு வழி இல்லை. சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்திற்காக இயங்கும் அனைவருக்கும் இது ஒரு கசப்பான நாள் என்று ஜெர்மன் வெளிவிவகார அமைச்சர் அன்னலெனா பேர்பாக் தமது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கடந்த 1994 முதல் பெலாரஸ் ஜனாதிபதியாக பொறுப்பில் இருந்து வரும் லுகாஷென்கோ தொடர்ச்சியாக 7வது முறையாக தேர்தலில் வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு செய்திகள். வருடத்தின் சிறந்த ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் வீரராக ஜஸ்பிரிட் பும்ராவும், சிறந்த ஐசிசி சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் வீராங்கனையாக ஸ்மிருதி மந்தனாவும், சிறந்த ஐசிசி சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் வீரராக அஸ்மதுல்லா ஓமர்சாயும் தெரிவாகினர். 2024ஆம் ஆண்டு டெஸ்ட் கிரிக்கெட் அரங்கில் அசாத்திய திறமையை வெளிப்படுத்தியதன் பலனாக 31 வயதான ஜஸ்பிரிட் பும்ரா சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் விருதுக்கு உரித்தானார். வெறும் 13 டெஸ்ட் போட்டிகளில் பும்ரா 14.92 என்ற சராசரியுடன் 71 விக்கெட்டுகளை வீழ்த்தி 2024ஆம் ஆண்டுக்கான பந்து வீச்சாளர்களில் தன்னிகரற்ற பந்து வீச்சாளராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். இங்கிலாந்தின் ஜோ ரூட், ஹாரி ப்ரூக், வளர்ந்து வரும் ஐசிசி கிரிக்கெட் வீரர் விருதை வென்ற கமிந்து மெண்டிஸ் ஆகியோரும் டெஸ்ட் கிரிக்கெட் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்தனர். விராட் கோலி இந்த விருதை 2018இல் வென்ற பின்னர் இந்திய கிரிக்கெட் வீரர் ஒருவருக்கு இப்போதுதான் இந்த விருது மீண்டும் கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா, தென் மற்றும் மத்திய மாகாணங்களில் இன்றிலிருந்து அடுத்த சில நாட்களில் மழைநிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டின் தென்பகுதி பகுதியில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல், சப்ரகமு, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.